வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதியின் ஜூலை மாதம், அதாவது 2026 ஜூலை மாதம் ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்ப்போம். முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி முதல் ராசி. ராசிக்கு அதிபதி செவ்வாய். ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்லா பலமா இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனியா இருந்தாலுமே குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த 7.5 சனி ஒரு பொங்கு சனியா தான் இங்க வேலை செய்யும். அதனால மேசராசிக்காரவங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பான முறையில் ஏற்படும். மாணவ மணிகளுக்கும் சரி, அதே போல தொழில் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியா சில தொந்தரவு, 2ல பாவகிரகம் இருக்கும்போது சில பொருளாதார ரீதியா சில தொந்தரவுகள் இருந்தா கூட, ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல கேதோட இருக்கிறாருங்கும் போது சின்ன சின்ன உபத்திரங்கள், சின்ன சின்ன அந்த பொருளாதார நெருக்கடிகள் இருந்தா கூட சமாளிச்சிடலாம் கண்டிப்பா. ஏன்னா குரு பகவானுடைய பிளேஸ்மெண்ட் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல 10ஆம் அதிபதியான சனியையும் பார்க்கறதுனால வேலை, உத்தியோகம், சம்பாத்தியம் எல்லாம் ஓரளவுக்கு திருப்திகரமா நல்லா இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். 7.5 சனியா இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இந்த ஜூலை மாதம் ஓரளவு நல்ல மாதமாகவே இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரவங்க முருகப்பெருமான் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை நெய்விளக்கேற்றி வழிபடுவது கால சிறப்பு. நன்றி. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. 2வது ராசி ரிஷபராசி. 12 ராசியில நம்ம இப்ப 2வது ராசி பார்க்க போறோம். ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி என்ன பண்றாரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலமானாலும் கேதுவோட போய் கன்ஜெக்ட் ஆகுறாரு. ஸோ ராகு கேதுக்களால் பீடிக்கப்பட்ட நிலையில அந்த சுக்கிரன் இருக்கிறார். என்ன இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில பிரமாதமா இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால கண்டிப்பா ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு வேலை, உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவான நல்ல நேரம் தான். 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்ல. சரிங்களா? அதனால கண்டிப்பான முறையில கேந்திரத்துல ராகு கேது இருந்தா கூட வேலை, உத்தியோகம்னு சொல்லி கொஞ்சம் பிஸியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருப்பீங்களே ஒழிய, கண்டிப்பா பெரிய பாதகமோ, பெரிய சிக்கலோ ரிஷபராசிக்காரவங்களுக்கு வராது. ரிஷபராசிக்கு அதி அற்புதமான ஒரு நல்ல காலம் தான். இந்த ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு 2ஆம் இடத்துல. பட் இருந்தா கூட 2ஆம் அதிபதி வக்ரம் ஆனாலும் உங்களுக்கு 11ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதுனால, சனி பகவான் 11ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறார். ராசியில செவ்வாய் இருந்து கொஞ்சம் பிரஷரையும் அதே நேரத்துல கொஞ்சம் டென்ஷனை உருவாக்கினா கூட கண்டிப்பா இறுதியில உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில ரிஷபராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. கூட்டு தொழில் பண்றவங்க, இந்த கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு அருமையான ஒரு பீரியடாக இந்த மாதம் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் மாணவ மணிகளுக்கும் சரி, தொழில் துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சரி, வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு காலச்சிறப்பு. ஏன்னா ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பழனிமலை முருகன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. ஜூலை மாதம் 2026 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சமாறாரு. 10ஆம் அதிபதி 2ல உச்சமாகி 10ல சனி உட்கார்ந்து மந்தப்படுத்தினா கூட 10ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால வேலை, உத்தியோகம், தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமா தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்கு. ராசிநாதன் ராசியிலேயே வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பான முறையில சூரியனும் கூட இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் என்கின்ற அமைப்புல இந்த மிதுன ராசி செயல்படுறதுனால இந்த மாதம் ஒரு 15 நாட்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல ஒரு மாதமாகவும், அடுத்து சூரியன் 2ஆம் இடத்துக்கு போனா கூட உங்களுக்கு அந்த குருவோட சேர்ந்து சிவராஜ யோக அமைப்புக்கு தான் போறாரு. அப்ப கண்டிப்பான முறையில மிதுன ராசிக்காரவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நல்ல மாதமாகவும், அதே நேரத்துல வருமான பெருக்கம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் மட்டும் கேதுவோட இருக்கிறார். சுக்கிரன் கேதுவோட இருக்கிறது உங்களுடைய திட்டங்கள் கொஞ்சம் லேட்டா எந்த ஒரு விஷயமும் நடக்கும்னு தான் இருக்கே ஒழிய நடக்கவே நடக்காது அப்படின்னு இல்லை. ஏன்னா சுக்கிரன் திட்டங்களை தீட்டக்கூடிய 5ஆம் பாவாதிபதி போய் 3ஆம் இடத்துல கேதுவோட போய் உட்கார்ந்திருக்கிறார். 9ல போய் ராகு உட்கார்ந்திருக்கிறாருங்கும் போது உங்களோட திட்டங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா உடனே செயலுக்கு வராம கொஞ்சம் லேட்டா நடக்கும். அவ்வளவுதான். இப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு 2-3 நாள் கழிச்சு நடக்கும். அவ்வளவுதானே ஒழிய நடக்காம இருக்காது. கொஞ்சம் சோதனையை கொடுத்து நல்லபடியா
உங்களுக்கு வெற்றி பாதைக்கு உங்கள இட்டு செல்லும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார். சனி பகவானும் என்னைய பொறுத்தளவு 10ஆம் இடத்துல கேந்திரத்துல குருவின் பார்வையில பொங்கு சனியா தான் இருக்கிறார். குரு வீட்ல குரு பார்வையில சனி நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வேலை, உத்தியோகம், சம்பாத்தியத்துல ஓரளவுக்கு நல்ல உயர்வுகள தரக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது நடக்கும். தொழில் துறைகள்ல ஏதாவது புதுசா முதலீடு பண்ணி, புதுசா ஏதாவது பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஜாதக தசாபுத்தி பாருங்க. நான் சொல்வது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய ஜாதக தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜாதகப்படி வந்து உங்களுக்கான நேரம் நல்லா இருக்கா? தசாபுத்தி என்ன? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்ப கோச்சாரப்படி உங்களுக்கு நல்ல நேரம் போய்க்கிட்டு இருக்கா என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம்னா தான், நம்ம இறுதியான முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் மிதுன ராசிக்கு பொதுவாக இந்த மாதம் நல்ல மாதமே. மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை நெய் விளக்கு போட்டு நல்லா தரிசனம் பண்ணுங்க. நிச்சயம் ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் சந்திப்பீர்கள். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. ராசி மண்டலத்துல 4வது ராசியா இருக்கிறது கடகராசி. இப்ப இந்த கடகராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா, ராசியிலேயே வந்து குரு உச்சமா இருக்கிறாரு. ஜென்ம குருவுடைய ஆதிக்கம். ஜென்ம குருவா இருந்தாலுமே உங்க ராசியில குரு உச்சம் பெத்து இருக்கிறாரு. அதனால வந்து உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து உயரக்கூடிய ஒரு நல்ல நேரமா தான் இருக்கு கடகராசிக்காரவங்களுக்கு. இருந்தாலும் ஜென்ம வியாழனா இருக்கிறதுனால வியாழக்கிழமை வந்து பசுவுக்கு வந்து நீங்க வந்து வெண் பசுவுக்கு வந்து நீங்க பொங்கல், சர்க்கரை பொங்கல் உங்க கையால செஞ்சு பசுவுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். அகத்திக்கீரை குடுக்கலாம். அமாவாசைக்கு அகத்திக்கீரை குடுக்கலாம். வாழைப்பழம் குடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணும்போது ஜென்ம குருவுடைய தாக்கம் குறையும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது கால சிறப்பு. சித்தர்கள் ஜீவசமாதி சென்று வழிபாடு செஞ்சாலும் நல்ல ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் குடுக்கும். என்ன இருந்தாலும் வந்து கடகராசிக்கு ஜென்ம குருவா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது காலச்சிறப்பு. ஏன்னா, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, அதேபோல படிக்கிற மாணவ மணிகளுக்கு ஒரு நல்ல பீரியடு தான் இது. படிக்கிற மாணவ மணிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பீரியடா தான் இருக்கும். ஏன்னா, குரு உள்ள வந்திருந்தாலுமே ஓரளவுக்கு படிச்சு நல்லா வந்துருவாங்க. ஜாதக தசாபுத்தி சாதகமா இருந்துச்சுன்னா, மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான நல்ல பீரியடு தான். என்ன இருந்தாலும் வேலை, உத்தியோகத்தில் சில நெருக்கடிகளை சந்தித்தாலும், இறுதியில வந்து நீங்க வந்து தெய்வத்தின் அருளால் நிச்சயம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். ஜாதக தசாபுத்தி ரொம்ப முக்கியம். தசாபுத்திப்படி உங்களுக்கு நல்ல நேரம் போய்க்கொண்டிருந்தால், இந்த ஜென்ம குருவால பெரிய பாதிப்போ, பாதகமோ வராது. என்ன இருந்தாலும் பொதுவான பலன்கள் கடகராசிக்கு ஒரு மத்தியமமான ஒரு பலன்களே இந்த ஜூலை மாசம் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியோட ராகு கேது சம்பந்தம். அதே போல ராசிக்கு 8ல போய் சனி உட்கார்ந்திருக்கிறாரு. குரு போய் 12ல உட்கார்ந்திருக்காரு. எந்த ஒரு கிரகமும் பாருங்க ஃபேவரபிளா இல்ல. குருவும் 12ல மறைஞ்சிட்டாரு. சனி 8ல போய் உட்கார்ந்து அஷ்டமத்து சனி. ராசியோட ராகு கேது சம்பந்தம். கொஞ்சம் போராட்டமான ஒரு காலமாகத்தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. ஸோ சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சற்று போராட்டமான ஒரு காலம். ஜாதகப்படி உங்களுக்கு தசாபுத்தி வலுவாக இருக்கும் பட்சத்துல பெரிய பாதகங்கள் ஒண்ணும் வந்துராது. பட் பொதுவான பலன்கள் வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் பீரியட் தான். கொஞ்சம் கடினமான பீரியட் தான். கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே நேரத்துல தொழில் துறைகள்ல கடன் பிரச்சனை கண்டிப்பான முறையில இருக்கும். அதே போல தொழில் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும், வேலைக்கு போறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், பிரஷர் இந்த மாரி இருக்கும். எந்த ஒரு காரியமும் சட்டுன்னு நடக்காது. எல்லாமே தடங்கலாகி, சோதனை பண்ணி, ரொம்ப நம்மள பாடாப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே கைகூடி வர்ற மாரியான சூழ்நிலைகள் இருக்கு. இப்போதைக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராசிநாதன் சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால, ஒரு 15 நாள் இந்த மாசம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். 15 நாள் கழிச்சு ஆடி மாசம் சூரியனும் 12ல போய் மறைஞ்சிருவாரு. சரிங்களா? அப்ப சூரியனும் அன்ஃபேவரபிளா போறதுனால, கொஞ்சம் போராட்டம் உள்ள ஒரு மாதமாகவே இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்காரவங்க வழிபட வேண்டியது காலபைரவர வழிபட்டா போதும். சனிக்கிழமை காலைல 9 to 10:30 ராகு காலத்துல பைரவருக்கு ஒரு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. குலதெய்வ வழிபாடு முக்கியம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ராசிய சனி பார்த்துட்டு இருக்காரு. கண்ட சனியுடைய ஆதிக்கத்துல இருக்கீங்க. சரிங்களா? கண்ட சனியோட ஆதிக்கம் இருந்தாலும் அந்த கண்டக சனிய குரு பார்க்கிறாரு. அதனால அந்த கண்ட சனியோட வேகம் அவ்வளவா உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா, சனி வந்து குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால வேலை, உத்தியோகம், சம்பாத்தியம் இதுலலாம் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவா நல்ல ஒரு வருமான பெருக்கத்த குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா தான் இருக்கு. சரிங்களா? இப்ப சூரியனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு போவார். 10ல சூரியன், புதன் இருக்காங்க. அடுத்து 11ஆம் இடத்துக்கு போவாங்க. சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல கேதுவோட 5ஆம் தேதி போயிருவாரு. ஸோ சுக்கிரன் ஒருத்தர் 2, 9 கூடையவர் வந்து 12ல மறைஞ்சு கேதோட இருக்கிறது மட்டும் பொருளாதார ரீதியா சில தொந்தரவுகள் இருந்தா கூட உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால, கண்டிப்பா பொருளாதார ரீதியா வந்து
உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா பொருளாதார ரீதியா, வேலை ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் குடும்பாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி மறைஞ்சிருக்கிறது. 12ல மறைஞ்சு கேதோட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல பின்னடைவு தான். பட் இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால, அத மேனேஜ் பண்ணி கொண்டு போயிரலாம் நீங்க. பிறந்த கால ஜாதகப்படி நீங்க கன்னியா லக்கணமாக இருந்து சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சில சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பெர்த் சார்ட் வேணும். பெர்த் சார்ட்ல உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடுது? சுக்கிரனுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் திசை நடத்துது. சுக்கிரன் தான் திசை நடத்துறாருன்னா, அப்ப இப்ப கோச்சாரப்படி சுக்கிரன் நல்லா இல்லைங்கும்போது சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற நல்ல திசைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் கோச்சார பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த மாதம் அற்புதமாகவே இருக்கு. வேலை உத்தியோகத்திலயும் சரி, மாணவ மணிகளுக்கும் சரி, ஒரு நல்ல பாசிட்டிவான நல்ல ஒரு பீரியடா தான் இருக்கு. ஜாதக தசா புத்தி சாதகமா இருந்துச்சுன்னா, மாணவ மணிகளுக்கும் சரி, தொழில் துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு மாதமா இருக்கும். கண்டச்சனி தான் போகுது. இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து அந்த கண்டச்சனிய கொஞ்சம் வேகத்த கட்டுப்படுத்துறதுனால, கண்டிப்பா எப்படி திருடன பார்த்து திருடன் வந்து எப்படி போலீஸ பார்த்து பயப்படுவாரோ, அந்த கதையாட்டம் சனிய வந்து குரு பார்த்துடுறதுனால, சனியால ரொம்ப ஓங்கி வேலை செய்ய முடியாது. அதனால ஓரளவுக்கு இது நல்ல மாதமாகவே இருக்கும். அதனால பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கங்க. மகாலட்சுமி வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு செஞ்சுக்கங்க. குலதெய்வ வழிபாடு தீபம் போட்டு நல்லா தரிசனம் பண்ணுங்க. நிச்சயம் நல்ல ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் சந்திப்பீர்கள். துலாம் ராசி. காலபுருஷனுக்கு 7வது ராசி துலாம் ராசி. இப்ப இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. குரு 10க்கு போயிட்டாரு. 10ல குரு போனா அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா, இங்க குரு வந்து 6ஆம் அதிபதியாகி 10ல போய் உச்சமாயிருக்கிறாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குருவா தான் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சூரியன், புதன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார் 9ஆம் இடத்துல. புதன் வக்ரமானாலுமே உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல சூரியனோட இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் என்கின்ற நிலையில நல்லா ஸ்ட்ராங்கா லாபாதிபதியோட இருக்கிறாரு. அதனால 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்க்கையே வந்து ஒரு நல்ல சேர்க்கை தான். உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோட 5ஆம் தேதி போய் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு லாபஸ்தானமா இருக்கிறதுனால பெரிய அளவுல பாதகமோ, பெரிய அளவுல பிரச்சனைகளோ ஒண்ணும் வந்துராது. அதனால துலா ராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான மாசமா இருக்கு. மாணவ மணிகளுக்கு நல்லா இருக்கு. இந்த வேலை பார்க்கிறவங்களுக்கும், அதேபோல தொழில் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் சில இடர்பாடுகள், சில தொந்தரவுகள் கண்டிப்பான முறையில இருக்கு. ஆனா அந்த இடர்பாடுகள், தொந்தரவுகள வந்து நீங்க தெய்வ வழிபாட்டின் மூலமா சரி பண்ணிக்கலாம். உங்க குலதெய்வ வழிபாடு 5ஆம் அதிபதி சனியா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பைரவர் வழிபாடு செய்யலாம். கருப்பண்ணசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, இப்படி எல்லை காவல் தெய்வங்கள கும்பிடுறது நல்லது. பெண் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், பேச்சியம்மன், மாரியம்மன், காளியம்மன் இப்படி பெண் தெய்வங்களையும் நல்லா கும்பிட்டுக்கிட்டா, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள வந்து சேரும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்கள அண்டிராது. மத்தியம மாதமாக இந்த மாதம் துலாம் ராசிக்கு இருக்கு. காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி வந்து பாத்தீங்கன்னா, குருவுடைய பார்வை ராசிய குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அவரையும் குரு பார்க்கிறார். அப்ப எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாம, அந்த 12 ராசியில வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள சந்திக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரவங்க, மகர ராசிக்காரவங்கலாம் முதலிடத்துல இருக்காங்க. விருச்சகம், மகரம், அப்புறம் மீன ராசிக்கு கூட ஜென்மச்சனி ஓடுது. இருந்தாலும் விருச்சக ராசிக்கு எந்த ஒரு சனியும் இல்ல அப்படிங்கிறதுனால, குரு வேற நல்ல ஃபேவரபிளான பிளேஸ்ல இருக்கிறாருங்கிறதுனால, கண்டிப்பா விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் மாணவ மணிகளுக்கும் சரி, அதேபோல வேலை உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்ல மாற்றம். இதுல வேலை உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு மாற்றங்கள், உயர்வுகள், புரமோஷன், சம்பள உயர்வு இப்படி நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பான முறையில நடக்கும். அற்புதமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் இருக்கும். அடுத்து சூரியன், குருவெல்லாம் சேர்ந்து சிவராஜ யோக அமைப்புக்கு வேற ஆடி மாசம் வரும்போது ஓரளவுக்கு நல்ல மாதமாவே இருக்கும். அதனால வந்து விருச்சிக ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு, முருகன் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. ஜூலை மாசம் பொற்காலமா இருக்கு. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கண்டக சனியுடைய ஆதிக்கம். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறாரு. கண்ட சனியோட ஆதிக்கம். ஆனா அந்த கண்ட சனிய குரு பார்த்துடுறாரு. குரு பார்த்தாலுமே குரு அன்பேவரபிளா 8ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ல போய் குரு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா அஷ்டமத்து குரு அதே போல அர்த்தாஷ்டம சனிங்கும்போது கொஞ்சம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் சோதனையான ஒரு காலமா தான் இருக்கும். மெயினா ஹெல்த்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. ஹெல்த் ரீதியா வந்து சில தொந்தரவுகள் வரலாம். அதனால ஹெல்த்தை கவனமா பார்த்துக்கங்க.
வயசானவங்களா இருந்தா. ரொம்ப வயசு மத்தியமமான வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நெருக்கடிகள் குடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. இருந்தாலும் இதுல யாருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கும்னா, இந்த வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா? வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பீரியடா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற தனுசு ராசிக்காரவங்களுக்கு இப்ப நல்ல பாசிட்டிவான நல்ல பலன்கள எதிர்பார்க்கலாம். லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வந்து வேலையில இருந்தாலும், உத்தியோகத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகளையும், இடர்பாடுகளையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாணவ மணிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதக தசாபுத்தி சாதகமா இல்லைன்னா, கண்டிப்பான முறையில அவங்க படிப்புல வந்து பரீட்சை கிரீட்சை வருது, அத படிக்கிறாங்கன்னா, அந்த படிக்கிறது மறக்கலாம். சரிங்களா? அப்ப குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சாய்பாபா, ராகவேந்திரா போன்ற மகான்களுடைய தரிசனங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும்போது, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடும் நல்லா பண்ணிக்கங்க மாணவ மணிகளுக்கு. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். பொதுவா வந்து தனுசு ராசிக்கு பீரியட் மத்தியமமா இருக்கு, வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு நல்லா இருக்கு அப்டின்னாலும், பிறந்த கால ஜாதகப்படி தசாபுத்தி சாதகமா இருந்தா, நிச்சயம் வந்து பலன்கள்ல மாறுபாடு இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் பொது பலன்கள் ஒரு மத்தியமமான மாதமாகவே இருக்கு. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரவங்க வந்து உடம்பு வேர்க்க வேர்க்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேல பார்க்கணும். ஏன்னா, உங்களுக்கு 10வது ராசி. வேலை உத்தியோகத்த தெரிவிக்கிற ராசியே மகர ராசி தான். ராசிக்கு அதிபதியே சனியா வர்றதுனால வேர்க்க விறுவிறுக்க அவங்க வேல பார்த்தா தான், அவங்களோட கர்மா கழியும். நினைக்கிற காரியம் அவங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிற மாரியான நிலையில அந்த ராசி இருக்கு. ஸோ, அந்த ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குருவினுடைய நேரடி பார்வையில இருக்காங்க. அப்ப மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, பாசிட்டிவான நல்ல பலன்கள் படிப்படியா உங்களுக்கு நடக்கணும். ராசியையும் குரு பார்க்கிறாரு. ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோட வீட்ல இருக்கிறது வந்து டபுள் பெனிஃபிட் மாரி. டபுள் டமாக்கா ஆஃபர்ம்பாங்கல்ல, அந்த மாரி சனிய குரு பார்க்கிறாரு. ராசியும் குரு பார்க்கிறார். ஸோ ராசி மற்றும் ராசிநாதனை குரு பார்ப்பது கண்டிப்பா ஒரு நல்ல ஏற்றமிகு ஒரு நல்ல காலங்களாகவே இருக்கும். இந்த வெளிநாட்டுக்காக காத்திருக்கவங்க, வெளிநாடு போணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப தாராளமா போலாம். நல்ல ஒரு உயர்வுகள் தரக்கூடிய ஒரு நல்ல இதா தான் இருக்கு. தொழில் துறைகள்ல இருக்கவங்களுக்கும், வேலையில மாற்றங்கள சந்திக்கிறவங்களுக்கும் கண்டிப்பான முறையில எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான நல்ல பீரியட் தான். சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் கேதுவோட போய் சேர்ந்தா கூட, இப்ப சுக்கிரன் வந்து 5ஆம் தேதி, 8ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து 8ல இருக்க கேதுவோட போய் மாட்றாரு சுக்கிரன். சுக்கிரன் அங்க 8ல மாட்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேலை உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால, எதிர்பார்த்த விஷயங்கள் பூராமே வந்து ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். படிப்படியா நடக்க ஆரம்பிச்சுரும். கவலைப்படாதீங்க. இப்ப வேலைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த 1 மாசம் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா, அடுத்த மாசம் கிடைக்கும். இந்த மாசம் கிடைக்கலன்னா, அடுத்த மாசம் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இருந்தாலும் இந்த மாசம் சுக்கிரன், கேது இணைவா இருக்கிறதுனால, வேலை உத்தியோகத்துல சில நெருக்கடிகள் இருக்கும். ஆனா சமாளிச்சிரலாம். குரு பார்வை இருக்கிறதுனால. கவலைப்பட வேண்டாம். மாணவ மணிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பீரியடா தான் இருக்கு. அதனால வேலை உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு சில நெருக்கடிகளை குடுத்தாலும், நிச்சயமாக அந்த மாணவ மணிகளுக்கு படிப்புல நல்ல ஒரு உயர்வுகள தரக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் சந்திப்பீர்கள். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி கும்பராசி. இப்ப இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. சனி 2ல உட்கார்ந்திருக்கிறாரு. ராசியோட ராகு கேது சம்பந்தம். இதுல 7ல கேதோட போய் சுக்கிரன் உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா, கடன் சுமை கூடக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. எப்படி? கடன் சுமை கூடக்கூடிய மாதமா இருக்கு. இந்த 1 மாசம் வந்து இந்த வரவு செலவு மத்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து புடிச்சு டைட்டா தான் ஓடும். கஷ்டப்பட்டு தான் கும்பராசிக்காரவங்க இந்த 1 மாசத்த ரன் பண்ணணும். வேற வழியே இல்ல. கும்பராசிக்கு ஒரு மத்தியமமான பீரியட் தான். ஒரு எதிர்பார்ப்புகள் நல்லா திருப்திகரமா சந்தோஷத்த தருங்கிற மாரியான நிலையில இல்ல. சரிங்களா? அதனால அக்டோபர் மாசத்துக்கு பிறகு படிப்படியா நல்ல மாற்றங்கள கும்பராசிக்காரவங்க சந்திக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான பீரியட் தான். சரிங்களா? ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கிறணும். அதேபோல குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, குடும்ப உறுப்பினர்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியா சில தொந்தரவு இருந்துச்சுன்னா, குடும்ப உறுப்பினர்கள மருத்துவ சிகிச்சை செய்வது நல்லது. ஏன் உங்களுக்கே வந்து ஹெல்த் ரீதியா 4ஆம் இடத்த சனி பார்க்கிறதுனால ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கக்கூடிய நேரம். ஏன்னா 4ல செவ்வாய் வேற இப்ப உட்கார்ந்திருக்கிறாரு. சனியோட பார்வையில. அப்ப ஹெல்த்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய நிலையில கும்பராசிக்காரவங்க இருக்காங்க. அதனால கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒரு மத்தியம மாதமா தான் இருக்கு. ஸோ கடன் சுமைகள் அதிகமானாலும் சமாளிச்சிரலாம். கவலைப்படாதீங்க. அக்டோபருக்கு மேல நல்லா இருக்கு. இந்த மாதம் மத்தியம மாதம்.
கும்பராசிக்காரவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 2ல சனி இருக்காரு. ராகு கேதுவோட ஆதிக்கமும் இருக்கிறதுனால சர்ப்ப சாந்தியல் செய்து கொள்வது நல்லது. அதாவது பாம்பு புத்து இருக்க கோயிலுக்கு போய் பால் முட்டை வைக்கலாம். நாகம்மன் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கு போட்டு நல்லா சாமி கும்பிடலாம். அவங்களுக்கு புடவ சாத்தலாம். பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம். இதெல்லாம் நல்ல ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் தரும். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனராசி. மீனராசி வந்து பாருங்க, ராசியில போய் சனி உட்கார்ந்திருக்கிறாரு. ராசிநாதன் உச்சமாயி ராசியை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ராசியில சனி இருக்கிறதுனால சோதனையான ஒரு விஷயங்கள பூரா சனி கொண்டு வந்துருவாரு. ஆனா ராசிநாதன் குரு உச்சமாயி அந்த சனிய பார்க்கறதுனால சோதனையில இருந்து மீண்டு வந்துருவீங்க. அதனால வந்து கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் உச்சமாயி ராசிய பார்க்கிறது, குரு உச்சமாயி ராசிய பார்க்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாண கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில வந்து நிச்சயம் ஒரு நல்ல மாதமா தான் உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ 2, 9 கூடிய செவ்வாயுமே நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ கிரகங்கள் பூராமே வந்து ஓரளவுக்கு இந்த மாசம் மீன ராசிக்கு சாதகமா தான் இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அதே நேரத்துல ராசியில சனி இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு, காவல் தெய்வங்களான முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. இந்த மாதம் மீன ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நிச்சயம் இந்த மாசம் ஒரு பாசிட்டிவான நல்ல மாதமே.